ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பார்த்தனா வந்து பைனான்ஸ் வேலெட்டில் வந்து டின்னுங்கிற ஒரு ஏட்ராப் ஈவெண்ட் வந்து பார்த்தனா போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஏட்ராப்லேயே வந்து பார்த்தா நம்ம மொத்தமாக வந்து 3,75,000க்கான டின் ஷேர் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் ஷேர் இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் ஏற்றி பண்ணிக்கிறோம் அது ஏற்ற மாதிரி ஷேர் வந்து தருவாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் நீங்கள் ட்விட்டர் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ட நிறைய பேர் இங்கே வந்து கிலோ எக்ஸு, ஸோ ஓலா, பைனான்ஸ் வெப்பு, ஸ்டாரி நிஃப்ட்டு, பிட்ஜெட் வாலெட்டு, கேமிங், லூமினா இவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் எலிஜிபிள் தான். நீங்கள் உள்ளே வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணி நீங்கள் பாயிண்ட் சென்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ எப்படி ஜாயின் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ண ஐசிஎஸ்ல பொறுத்தல. ஸோ அங்கே போய் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிட்டு அது கூகுள் க்ரோம் போய்டும். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வாலெட் கனெக்ட் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் பைனான்ஸில் போய்ட்டு வாலெட் போய்ட்டு ஸோ வெப்3க்கு போயிடுங்க. வெப்3 போய்ட்டு கடைசி டிஸ்கவர் போயிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் கார்டு லிங்க் இருக்கும். ஸோ எங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரைட் இதில் போயிட்டு ஸோ பைனான்ஸ் வாலெட்னு இருக்கும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து க்ரோம்லேயும் இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். ஸோ அது உள்ளே போன அப்புறம் கனெக்ட் வித் பைனான்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ சைன் மெசேஜ் தான் கேட்கும். அது கொடுத்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஜாயினிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது லிங்க்கை அதாவது அந்த ரெஃபரல் லிங்க்கை வச்சு நீங்கள் உள்ளே போனால் அது 10 பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும். என் கனெக்ட் சாரி அது இதெல்லாம் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கனெக்ட் பைனான்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது ரெஜிஸ்டர் ஆன் பைனான்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி பைனான்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அதனால் கிளிக் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஃபாலோ சோஷியல் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இதில் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி பூஸ்ட் ஃபார் டிஐஎன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கொடுக்கறதுக்கு ஸோ ஃபஸ்ட் டே வந்தீங்கன்னா 10 பாயிண்ட்டு, 2வது டே தொடர்ந்து வந்தீங்கன்னா 15, இந்த மாதிரி 7th டேக்கு அப்புறம் தொடர்ந்து வந்துக்கினே இருந்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கினே இருப்பாங்க. ஆனால் இந்த பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். டெய்லினா நீங்கள் எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டைம் ரோட ஆரம்பிச்சு 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2வது பண்ணணும். ஸோ அதுலேருந்து ஒரு நாளைக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி ஆன்லைன் வந்து ஸ்டீக் வந்து பிரேக் ஆகிடும். அதனால் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் கேட்குறாங்கன்னா அங்கே ஃபீ வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபீ வந்து பாருங்கள் எவ்வளோனா $0.40 ஓகேவா. ஸோ வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கு நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு 0.40. இதே நீங்கள் தொடர்ந்து 10 நாள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு $4 கிட்ட செலவாகும். அதனால் இது வேணுமா நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பத்தில் விட்டுறேன். வேணால் நீங்கள் ஃப்ரீயாக மட்டும் பண்ணிக்கோங்க. அண்டு புதுசாக ஈவெண்ட் வந்தால் கூட நான் வந்து சொல்கிறேன் இதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா அதுக்கும் தராங்க. இது தொட்டு பாருங்கள். ஸோ இதில் கிளியராக என்ன கொடுத்துக்குறாங்கன்னா ஸோ நீங்கள் இன்வைட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் அதாவது நீங்கள் இன்வைட் பண்ண சொல்ல உங்களுக்கு 10 பாயிண்ட்டும் யார் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் 5 பாயிண்ட் தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நானும் ஒருத்தருக்கு தான் ஜாயின் பண்ணேன். அந்த 5 பாயிண்ட் மேபி வரத்துக்கு டைம் ஆகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் லீடர் போர்டில் போய் பார்ப்போம். லீடர் போர்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 140 இருக்கிறதுல மேக்ஸிமம் பாயிண்ட் போல். ஸோ மோர் இன்ஃபோவில் யாரெல்லாம் எலிஜிபிளாக போட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி யார் கேட்டிங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பினான்ஸ் அந்த எம்பிசி வேலெட் இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிச்சு நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பாயிண்ட் எவ்வளோ வச்சுக்கிறீங்க, ஸோ மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன் பாயிண்ட் வந்து 14 கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு மட்டும் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டடி மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லி சந்திப்போம். ஸ்டேடியன் பாய்.